திருநெல்வேலியிலிருந்து மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கான எங்கள் பயணம் இப்போ தொடங்கிடுச்சு. திருநெல்வேலியிலேருந்து முதல்ல அம்பாசமுத்திரம் நோக்கி பயணப்பட்டோம். அங்கே கல்லடிக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எங்கள் காரை பார்க் பண்ணோம். மாஞ்சோலை எஸ்டேட்டுன்றது ஒரு பெரிய மலைப்பகுதி, அதுக்கு சரியான சாலை வசதி கிடையாது. இப்போ நம்ம போக போகிறது கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்கிறதுனால நாங்கள் வேறு ஒரு காரை ஹையர் பண்ணோம். இதோ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் மிஸ்டர் ஆனந்த். இவருடைய காரில் தான் நாங்கள் இப்போ கல்லடிக்குறிச்சியிலேருந்து மாஞ்சோலையை நோக்கி பயணப்பட்டுருக்கோம். காலையில் கரெக்டாக 7:45 எங்களை இவர் கல்லடிக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பிக்கப் பண்ணிட்டார். இவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்காக ஒர்க் பண்ணுறார். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. இவர் எங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்தது டாடா இண்டிகா. உங்கள் சொந்த வண்டியை கொண்டு மாஞ்சோலை எஸ்டேட் வரைக்கும் போகிறதுன்றது ஒரு பெரிய ரிஸ்க். ஜஸ்ட் ஒரு 15 அடி விடுத்து இருக்கிற ரோடு தான் மாஞ்சோலைக்கு போகுது. அதுவும் குண்டும் குழியுமா நிறைய பள்ளமேடோடு இருக்கும். உங்கள் வண்டி ஏதாவது தர தட்டிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் இல்லைங்க, கம்ப்ளீட்டாக பிளாக்கேஜும் ஆகிடும். அதனால் மாஞ்சோலைக்கு போகிறீங்கன்னா நல்ல ரோட் கிளியரன்ஸ் வெஹிக்கிளாக வேணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ள ஒரு டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தால் பெட்டர். அதனால தான் நாங்கள் கல்லடிக்குறிச்சியிலேருந்து மிஸ்டர் ஆனந்துக்கிட்ட சொல்லி அவர் மூலமாக இந்த ட்ராவல்ஸில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே பேசிக்கிட்டே நம்ம 10 நிமிஷத்தில் கல்லடிக்குறிச்சியிலேருந்து நம்ம ஃபஸ்ட் பாயிண்டான மணிமுத்தாருக்கு வந்துட்டோம். இப்போ இருந்து நீங்கள் பார்க்குறது களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஏரியா. வித்தவுட் பர்மிஷன் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது மணிமுத்தாறு டேம். இந்த மணிமுத்தாறு டேமில் நான் போகிற இப்போ கோடை காலத்தில் தண்ணி நிறையவே காணப்பட்டது. சுற்றிலும் மலையில் அற்புதமான இடத்துல இந்த டேம் அமைஞ்சிருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான காட்சி இது. இந்த மணிமுத்தாறு டேம் தான் நம்முடைய மாஞ்சோலை பயணத்துக்கான ஒரு பேஸ் சொல்லலாம். ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 வண்டி தான் இங்கிருந்து கடத்தி விடுறாங்க. அதனால் நீங்கள் முன்னாலேயே ஒரு 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்தால் தான் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் டிரைவர் இப்போ பர்மிஷன் வாங்க உள்ளே போயிருக்கிறார். நாங்கள் ஜாலியாக கார்லேருந்து இறங்கி அப்படி சுற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டேம். இப்போ கோடை காலத்திலும் தண்ணி இருக்குதுன்னா பார்த்துங்க. நாங்கள் இந்த டிராவல் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்கிற பணம் 6000 ரூபாய். அப் அண்ட் டவுன் ஒரே நாளைக்கு காலையில் போயிட்டு மாலையில் வர்றதுக்கான ப்ரோக்ராம் இது. இங்கே பயணப்படுற ஒருத்தரும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1150 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும். நீங்கள் தனியாக ஆளோ அல்லது குரூப்பாக வரீங்களோ யார் ஒருத்தருடைய ஆதார் கார்டு இங்கே நம்ம ஐடி ப்ரூஃபாக காமிக்க வேண்டியிருக்கும். நண்பர்களே, மாஞ்சோலைக்கான ஒரு அட்வென்ச்சரஸ் பயணம் இங்கிருந்து நமக்கு தொடங்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களே பார்க்கலாம், காடு ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. மரங்கள் வெயிலில் காஞ்சி இருந்தாலும் அங்கங்கே பசுமையும் காணப்படுது. சாலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசம் அடைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப நேரோ பாசேஜாக இருக்குது. நம்ம இந்த காட்டுக்குள் நுழைஞ்சு பயணம் பண்ணும்போதே பக்கத்தில் மணிமுத்தாறு டேம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு பெரிய டேம் இது. உயரம் ஏற ஏற இன்னும் அற்புதமான காட்சிகள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஆங்காங்கே நிறைய மலைத்தொடர்கள் நம்மளுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம போகிற இடமெல்லாமே புலிகள் வனக்காப்பகம். ஆனால் பகல் நேரத்தில் புலி வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி. ஆனாலுமே ஏதாவது மிருகம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடர்த்தியான காடுகளிடையே வளைஞ்சி நெளிஞ்சு போகிற ரோட்டில் இதோ நம்ம கார் அடுத்த பாயிண்ட்டை ரீச் ஆகிடுச்சு. இதுதான் செகண்ட் பாயிண்ட். கார் நெருங்க தண்ணி கொட்டும் சத்தம், ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டும் சத்தம். இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னே இங்கேயும் வனத்துறையினர் செக் பண்ணுறாங்க. இதோ அற்புதமான மணிமுத்தாறு அருவி கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த கோடையிலும் இவ்வளோ தண்ணி கொட்டுன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. கல்லடிக்குறிச்சியிலேருந்து புறப்பட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே முதல் அற்புதம், அழகான அருமையான இந்த ஒரு மணிமுத்தாறு அருவியை நம்ம பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் சத்தம் அந்த மலையை சுற்றி அப்படியே பரவிட்டு இருந்தது. அந்த இடமே ஒரு அற்புதமான வைப். எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி இருந்தாங்க. எங்கள் கார் ஒரு ஓரமாக நிறுத்தி நாங்கள் இறங்கி மெதுவாக அந்த அருவியை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். பொதிகை மலையிலிருந்து இறங்கி வரும் தண்ணீர் இங்கே வந்து ஒரு அருவியாக மாறி அப்படியே டேமுக்கு போய் அங்கேருந்து தாமிரபரணி ஆறா மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தண்ணீர் தருது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு மலை தொடர்ச்சியில் இன்னொரு பக்கத்தில் பாபநாசம் அருவியும் பாபநாசம் டேமும் இருக்குது. காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நாங்கள் இந்த அருவியில் குளிக்கலான்ட்டு கிளம்பினோம்.
நீங்கள் இந்த மணிமுத்தாறு அருவிக்கு வரும்போது மறக்காமல் ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ட்ரெஸ் கொண்டு வாங்க. இந்த அருவியில் ஒரு பியூட்டி என்னென்னா, வயதானவர்களும் பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப கஷ்டப்படாமல் குளிக்கலாம். எந்த வித தொந்தரவும் அவங்களுக்கு கிடையாது. இங்கு வழுக்கு பாறைகளும் ரொம்ப அதிகம் கிடையாது. அருவியிலிருந்து கொட்டும் தண்ணீர் அப்படியே இந்த பிரிட்ஜுக்கு கீழே நேராக டேமுக்கு போகுது. இந்த மலையையும் இந்த அருவியையும் சுற்றுப்புற பசுமையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நானும் மெதுவாக இந்த அருவியை நோக்கி போயிட்டுருக்கேன். அருவியை நெருங்க அங்கேருந்து சாரல் புறப்பட்டு கேம் மேலே தெளிக்குது. ரொம்ப உற்சாகமாக இருக்குதுங்க பார்க்கும்போதே. நீங்களே பார்க்கலாம், குடும்பமாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து ஜாலியாக இந்த அருவியில் குளிச்சுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஃபான நல்ல ஒரு அருவி. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணி மிதமாக கொட்டுறதுனால எல்லாராலையும் ஈஸியாக குளிக்க முடியுது. தண்ணி ரொம்ப ஆர்ப்பரித்து நிறைய தண்ணி கொட்டினாலோ வேகமாக கொட்டினாலோ யாராலும் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி குளிக்க முடியாது. ஏன் பல நேரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை குளிக்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு லக்கி டே. தண்ணி மிதமாக வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் குடும்பமாக போய் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. இதோ நானும் குளிக்க போயிட்டேன். இனிமேல் அதிகம் நான் பேச மாட்டேன். நீங்களே இந்த காட்சிகளை கண்டு ரசியுங்க. இதோ சற்று நேரத்தில் நான் உங்களை வந்து ஜாயின் பண்ணுறேன். நண்பர்களே, ஆர்ப்பரித்து கூட்டம் அருவியும் இங்கே இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மரத்தின் விழுதுகள் கீழே ஒரு பெண்கள் உடைமாற்றும் அறை இருக்குங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் லேடியோ இல்லை ஒரு ஃபேமிலியாக உங்கள் குடும்பத்தில் வந்தாலோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இந்த அருவியில் குளிச்சுட்டு நீங்கள் சேஃபாக இங்கே உடைய மாற்றிக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஜாலியாக அருவியில் குளித்த பிறகு என் நண்பர்களோட நான் இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போகிறேன். இந்த வாட்ச் டவரில் தான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கேருந்து மாஞ்சோலை போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் போகிற வேலை எதுவுமே கிடைக்காதனால நாங்கள் கல்லிடைக்குறிச்சியிலேருந்து எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்சல் பண்ணி கொண்டாந்துட்டோம். வாட்ச் டவர் மேலே ஏறி வந்தால் நமக்கு கிடைக்கிற காட்சி அதி அற்புதம். வண்ண இலைகள் நம்மளுக்கு காட்சியளிக்குது. புதிதாக முளைத்து வரும் செடிகளும் கொடிகளும் அற்புதமாக நம்மளுக்கு காட்சியளிக்குதுங்க. வாட்ச் டவர் சுற்றியும் 360 டிகிரி வியூ அதி அற்புதம்னே சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் உயரமான மலைகள், பசுமையான வனங்கள்ட்டு ஒரு அட்டகாசமான அற்புதமான காட்சி இது. ஏற்கனவே 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் டிஃபனை சாப்பிட்டு இப்போ கிளம்புனாதான் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே மாஞ்சோலையை எட்ட முடியும். மாஞ்சோலையை தாண்டியும் இன்னும் 4 இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எங்கள் பயணம் தொடருது. அட்வென்ச்சரில் ஜாயின் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நன்றி.